வருகிறார்கள். 12 வருட காலம் பகவானை நினைத்து தவம் இருக்கின்றார்கள். அப்படி தவம் இருக்கும் பொழுது சரி, ஆதிவள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? என்னம்மா நடக்கின்றது? ஆதிவள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் சிவபெருமான் உயிர்களுக்கு போகும்போது அம்பிகைய பார்வதியா ஆண்டவனே பகவானே இருக்கும் சங்கரனே ஈஸ்வரனே இறையோ எனக்கும் சங்கரன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும் இல்ல? வயிறு பசியா? சாப்பிட்டாச்சா? சாப்பிடல. சும்மா இல்ல, 10 இட்லி உள்ள பேருக்கு 10 இட்லி சாப்பிட்டேன். ஆமா, பெத்த பிள்ளை என்ன சொல்லு பாருங்க. உண்மைதானே சொல்லணும். எங்க அப்பா சாப்பிடலன்னு சொல்லுமா, எங்க அப்பா இட்லியை 10 தின்னாருன்னு சொல்லுமா. எங்க அப்பா நல்ல வயிறார சாப்பிட்டாலும் சொல்லுங்க நல்லது. இந்த பிள்ளைய எனக்கு கண்ணு வைக்கி. அதே போலவே சரி, ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படியளக்க வேண்டும் என்று உலக மக்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று 4 தினை எடுத்து நாடு எல்லாம் படியளக்க கிளம்புறாரு. உலக்கு தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளக்க கிளம்புகிறார். ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளக்க கிளம்புகிறார். சரி, பார்த்தாய் பார்வதி. என்ன ஆண்டவா பகவானே? என்ன பார்வதி? என்ன ஒண்ணு கேட்பேன், நீங்க சொல்லணும். கேளு. என்ன கேட்க போற கேளு. ஆண்டவா, என்ன? நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதியால் கண்டிப்பா நான் வருவேன். பார்வதி, நீ என்ன பேசுற? நீங்க இறையெடுக்க போகும்போது இந்த ஈஸ்வரியால் கண்டிப்பா நான் வருவேன். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாம பேசுறியா? பார்வதி, என்ன? உலக மக்களுக்கெல்லாம் படியளக்க போகும்போது நீ என் கூட வருவியோ? அது எப்படி ஒண்ணு நான் கூட்டிட்டு போக முடியும்? அப்ப சிவபெருமான் சொல்கிறார், சரி அடியே பார்வதி, என்ன படியளக்க போகும்போது நீ என் கூட வர வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? நான் பூலோகத்தில் உள்ள மக்களை சரி ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். அப்படி எப்படி படைச்சிருப்பீங்க? ஒருத்தன கண்ணு உள்ளவனா படைச்சிருப்பேன். 2 கண்ணு உருண்டுட்டு வரும். ஒருத்தன கண்ணு இல்லாதவனா படைச்சிருப்பேன். சில பேருக்கு கூட்டத்துல கண்ணு அப்படியே உருளும். ஒருத்தன கை இருக்கவனா படைச்சிருப்பேன். அங்க 2 கண்ணு உருளுது பாருங்க. ஒருத்தன் கால் இல்லாதவனா படைச்சிருப்பேன். சரி, அப்படி ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல, சரி அம்மை பார்வதியால் சொல்கிறா, என்ன? ஆண்டா பகவானே, என்ன பார்வதி? நீங்கள் படியளக்க போகும்போது பார்வதியால் வாயை திறந்து பேச மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். நீங்கள் இறையிலக்க போகும்போது இந்த ஈஸ்வரியால் வாயை திறந்து பேச மாட்டேன். அப்படி என்று சொல்ல, சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா சரி என்று சொல்லிவிட்டு ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் பார்வதா தேவியும் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு எப்படி படியளக்க கிளம்பினார்கள் தெரியுமா? எப்படி அம்மா படியளக்க வருகின்றார்கள்? ஆதிவள்ளி கையில் ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகைய பார்வதி படைத்த உயிர்களுக்கு படையளக்க வேணுமே உலக மக்களுக்கு லிங்க வேணுமே ஆதிவள்ளி கைலவி
வந்தான். ஆளாக்கு திரையை எடுத்து ஆண்டவன் கையிலே கொடுக்கிறார். ஆண்டவன் பகவான் கையிலே ஆதிபராசக்தி கொடுக்கிறார். அப்படி ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் வாயுலோகம் சந்திரலோகம் அப்படி 2 லோகத்தில் படியளந்து விட்டு சரி அப்படியே பார்க்கடல் தன்னதில் பக்கம் அப்படியே வராங்க. பார்க்கடல் சென்னதிகள் பழங்கி வந்த பாறைகளே வந்தார்கள். அப்படி வரும் பொழுது சரி ஒரு அழகான ஆலமரம், ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டார்கள். ஒரு பெரிய ஆலமரம் நிக்கி. சரி அந்த ஆலமரத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? என்னமா நடக்கின்றது? ஆலமர தன்னதி ஆலமர தன்னதி ஆண்ட வந்த சுபரோ அம்பிகாய பார்வதி ஆண்ட வேணும் வந்தல்லோ ஆண்ட வேணும் பகவான் இன்ன சிறு பாலாக நீ கப்பு இருந்து அடி கப்ப வைத்து ஆண்ட வேணும் பகவான் இருக்கும் சங்கார ஈஸ்வரன இறையோ இறைய லட்சம் சங்கார அதனல்ல சிறுவனை அதனல்ல சிறுவனை காப்பாற்ற ஞானமாய் ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் பார்வதா தேவியும் ஆதிவெள்ளி கையை விட்டு படியிலக்கு கிளம்பும் பொழுது சரி ஒரு அழகான ஆலமரத்துல ஒரு சின்ன சிறு பழகன், அதாவது ஒரு 10 வயசு இருக்கும், ஒரு 10 வயசு பையன். ஆமா சரி ஆடு மாடு குலைகளுக்காக சரி ஆடு மாடுக்கு குலை வெட்டணும்னு சொல்லி இலை பறிக்க வேண்டும் என்று அந்த சின்ன சிறு பழகன் சரி முனிக்கொப்பில் இருந்து கொண்டே அரிக்கொப்பை வெட்டுறான். அடிக்கொப்பை வெட்டுதான். ஆமா சரி முனிக்கொப்பில் இருந்து அரிக்கொப்பை வெட்டும் பொழுது இந்த அம்மை பார்வதியால் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவா பகவானே, ஈஸ்வரனே, இறைவனே, இறையலக்கும் சங்கரனே, ஆண்டவா எப்படியாவது அந்த சின்ன சிறு பாலகனை காப்பாற்றுங்கள். அந்த பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆமா முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டுதானே. ஆமா கீழே விழுந்தா மாண்டு மடிந்துருவான். ஆமா என்பதாக சொல்லு. அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறான். ஆமா அடியே பார்வதி, என்ன பகவானே, நீ கைலாசத்திலிருந்து பிறப்படும் போது நீ ஏன்டா என்ன சொன்ன? இப்படி அலட்டி பேசுதீங்க. சரி அப்படி என்று கேட்க ஆமா ஆண்டவர் சிவபெருமான் சொல்கிறார். என்னமா வாய மூடிட்டு வருவேன்னு சொன்ன. பேசாம வாரேன்னு நீ சொன்ன. நீ என்ன பேசுன? ஏன்டா என்ன பேசுன? நீ உன் பேச்சுல சுத்தம் இல்ல. ஆண்டவர் சிவபெருமான் சொல்கிறார். என்ன? அடியே பார்வதி, என்னை நிம்மதியா நீ படியாக்க விடுதியாட்டி? உலக மக்களுக்கு என்ன படியாக்க விடுதியா? அது என்னதுன்னு கேட்க, இது என்னன்னு கேட்க, இது என்னதுன்னு கேட்க, இவன் அப்படி இருக்கான்னு கேட்க, ஆமா அவன் அப்படி இருக்கான்னு கேட்க. அப்படி கேட்டாதான் நம்ம கதை ஓடும். அப்படியா? அப்படி என்று சொல்லி அப்படி இந்த இடத்துல கேட்டு அப்படி விட்டுறோம். அப்படியா? ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். சரி அடியே பார்வதி, என்ன? அந்த சின்ன சிறு பாலகனுக்கு ஏதோ விதி முடிய போகுது. அவனுடைய விதி முடிய போது நீ பேசாம வா பார்வதி. அப்படி என்று சொல்ல சரி மறுபடியும் சொல்லுதான் அம்மை பார்வதியானவள். என்ன சொல்கிறான்? ஆண்டவா எப்படியாவது சின்ன சிறு பாலகனை காப்பாற்றுங்க ஆண்டவா. அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும். நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சரி அப்படி என்று சொல்ல ஆமா உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? பார்வதி, என்ன? அவன் மேலிருந்து கீழே விழும்போது அப்பா என்று சொன்னால் ஆண்டவன் நான் போய் காப்பாற்றுகிறேன். சரி அம்மா என்று சொன்னால் சரி ஆதிபராசக்தி நீ போய் காப்பாற்றி. சரி அப்படி என்று சொன்னார். ஆமா அந்த சின்ன சிறு பாலகன் எப்படி விழுந்தான் தெரியுமா? எப்படி அம்மா விழுந்தான்? செத்தேன் என்று விழுந்தான். செத்தே போயிட்டான், மாண்டு மடிந்து வைத்தான். அதாவது என்ன? தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே நல்லதை பேசணும், நல்லதே நடக்கும். நல்லதை பேசினாதான் நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். ஆமா சரி அதே போலவே ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவரும் பார்வதா தேவியும் அந்த சின்ன சிறு பாலகருக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டு எப்படி படியிலக்க கிளம்புகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா வருகின்றார்கள்? ஆண்டவன் சிவபெரும் அம்பிகாய பார்வதி படைத்த உயிர்கள் படியலக்க வேண்டுமே. அம்பிகாய பார்வதி ஆண்டவன் சிவபெரும் பார்க்கடல் தண்டாதி கலிங்கு வர்ண பாராய ஆண்டவனின் மந்திர
உட்காரு. அந்த பார்க்கடல் வழியாக வருகிறார்கள். சரி, ஆமா. அந்த பார்க்கடல் வழியா வரும்பொழுது ஆண்டவருடைய மந்திரத்தை ஆதிபரா சக்தி காதில் கேட்டாள். ஆண்டவருடைய மந்திரம் என்னது? என்ன மந்திரம்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஆமா. சரி, ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதியை படியிலக்க வரும்பொழுது ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதில் கேட்டார். உடனே ஆதிபரா சக்தி சொல்றா. என்ன சொல்ற? ஆண்டவா பகவானே. என்ன பார்வதி? என்ன பார்வதி? உங்களுடைய மந்திரத்தை காதில் கேட்டேன். சரி, ஆமா. உங்களுடைய மந்திரத்தை நீங்க சொன்னத காதில நல்லா வாங்கணும். ஆமா, நல்லதாவே சொன்னீங்க. சரி சரி, அப்படி என்று சொல்ல ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அடியே பார்வதி. என்ன பகவானே? கைலாசத்திலிருந்து புறப்படும் போது என்னத்தையும் சொன்னேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னேன். அப்படித்தான் சொன்னேன். இப்ப நீ நிம்மதியா படியாக்க விடுவியாட்டி? இங்க நடக்கிறத பார்க்கும்போது தப்பு தப்பா நடக்கு. ஆமா, எப்படி நான் உங்க கூட வர முடியும் பேசாம? ஆமா, அப்படி என்று சொல்ல சரி, ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவரும் பார்வதா தேவியும் ஆண்டவன் சிவபெருமானை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? மந்திரத்தை யாரோ ஒரு பக்தன் ஒழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அப்ப ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்னம்மா? அடியே பார்வதி. என்ன பகவானே? நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய சரி நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் என்னை நினைத்து 12 வருடமாக தவம் இருக்கிறார்கள். அதே தப்பா. உடனே அம்மை பார்வதி சொல்கிறார். சரி, ஆண்டா மகனே, என்ன உங்களை நினைத்து 12 வருடமாக தவம் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா ஆமா ஆமா. அவர்களுக்கு என்ன வரம் என்று கேட்டுக் கொடுங்க. சரி, அப்படி என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கின்ற? ஆண்டவன் சிவபெரும் அம்பிகைய பார்வதி ஆண்டவனும் பகவானோ நாகலோக பட்டண நாகராஜ நாகக்கன் 2 நல்ல வேர்களும் மனமுடிந்த நாள் முதலை செல்வம் இல்லை அம்மா. 2 வருடம் பால செல்வம் இல்லை அம்மா. ஆண்ட வந்த சிவபெரும் அழகுடான சொல்லல்ல அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் பார்வதியார் யாது சொல். ஆண்டவன் சிவபெருமான் சரி அம்மை பார்வதியிடம் சொல்கிறார். பார்வதா தேவியிடத்திலே பகவான் என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி. என்ன பகவானே? நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் மனமுடிந்த நாள் முதலாய் 12 வருடமாக பிள்ளை செல்வம் இல்லை. 12 வருஷம் குழந்தை இல்லை உங்களுக்கு? ஆமா. சரி, அப்படி என்று சொல்ல சரி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன? அம்மை பார்வதியானவரும் பார்த்தாள்.
சரி. ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி, அவர்களுக்கு என்ன வர வேண்டும் கேட்டு கொடுங்க. ஓ, எதை கேட்டாலும் கொடுக்கணுங்கிறீங்களா? ஆமா. சரி, அப்படி என்று சொல்ல, ஆமா, ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? ஐயா பார்வதி, சும்மா எல்லாம் வரத்தை கொடுக்க முடியாது. பிறகு அவங்களுடைய முன்ஜென்ம கணக்கை பார்க்க வேண்டும். ஓ, ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம் உண்டு. ஆமா. நீங்க எல்லாம் போன ஜென்மத்துல எப்படி பிறந்திருப்பீங்க? எப்படி பிறந்திருப்பீங்க? ராஜாவா பிறந்திருப்பீங்க. அப்படியா? ஏன்னா தலையில ஒரு கிரீடம் மாதிரி ஒண்ணு இருக்கலாம். சரி, நாங்க போன ஜென்மத்துல எப்படி பிறந்திருப்போம்? மோசமான பிறவி, நாயா பிறந்திருப்போம். அப்படியா? ஆமா, வாழ்வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கோம். சரி, ரோட்ல தெரு தெருவா கத்துனது இப்ப மைக்கில கத்துறோம். ஆமா. சரி, மைக்கில கத்துனது பிரயோஜனம் இருக்குல்ல? ஆமா, இருக்குல்ல, பணம் இருக்குல்ல. தெருவுல கத்துனா அன்னை ஜல்திக்கு பிரச்சனை கிடையாது. 2 நாள் குறைக்கு 65,000 தாராங்கல்ல. அப்படியா? அதே போலவே உட்காருங்களே, ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதியானவளும் சரி, அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். என்ன? ஆண்டா பகவானே, என்ன பகவானே, அவர்களுக்கு என்ன வர வேண்டும் கேட்டு கொடுங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு கொடுத்து அனுப்பி விடுங்க. ஆமா. சரி, என்ன சொல்ல? சரி, ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார். என்ன? அவருடைய முன்ஜென்ம கணக்கை பார்க்க வேண்டும். இவங்க கணக்கு எடுத்து கொஞ்சம் பார்க்கணும். முன்ஜென்ம கணக்கை யாரு பாப்பா? யாரு பாப்பா? யாரு பாப்பா? இவரும் கணக்கு பாப்பாரு. சித்திரபுத்திர நயினாரை வரவழைக்கணும். ஓ, சித்திரபுத்திர நயினாரை அழைக்கணும். ஆமா. சரி, வரவழைத்து ஆமா அவருடைய ஜோகத்தை பார்க்கணும். சரி, அப்படி என்று சொல்ல, ஆமா, ஆண்டவன் சிவபெருமானும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து இந்த நாகராஜனோட கண்ணியும் சரி, நாகக்கண்ணி பெண்குடியோட ஜாதகத்தை பார்க்கிறார்கள். ஓ, முன்ஜென்ம கணக்கெடுத்து பார்த்தார்கள். ஆமா. சரி, பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? என்ன விதமாக இருக்கின்றது? ஆண்டவன் சிவபெருமான், ஆண்டவன் சிவபெருமான் நாகக்கண்ணி ஜாதக, நாகக்கண்ணி பெண்குடி, நாகராஜன் ஜாதக, ஆண்டவனும் பார்க்கறியா சொல்லிய புத்திர நையன்னா ஆதி வெள்ளி கைலை புத்திர நையன்னா அளவுடானே வந்தல்ல ஆண்டவனே இடமறி, ஆண்டவனே இடமறி புத்திர யாது சொல். ஜாதகத்தை பார்க்கக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து, ஐயா நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. ஜாதகத்தை பார்க்கணுமா? என் ஜாதகத்துல எல்லாம் எனக்கு 3 சம்சாரம் இருக்கு. ஒண்ணு கட்டிக்கிட்டே கரமுடியில 3 சம்சாரமா? என்ன ஒண்ணு கட்டிக்கிட்டே நான் என்ன அவ்வளவா கஷ்டப்படுறேன்? அப்படியா? இப்பவும் இல்லை அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். என் வீட்டுக்காரிய நீ என்ன தாங்கவா தெரியுமா? கனவுல தாங்குவாங்க. கனவா? கனவுல தாங்குவாங்க. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. அப்படியா? சரி. அதே போலவே ஆண்டவன் சிவபெருமான் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து இந்த நாகராஜ கண்ணியும் நாகக்கண்ணி பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கிறார்கள். இவங்க முன்ஜென்ம கணக்கெடுத்து பார்க்கின்றார்கள். நாகராஜன் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நாகராஜன் என்ன செஞ்சிருக்கான்? முன்ஜென்மத்தில் அவன் முன்ஜென்மத்தில் வேடுவர் குலத்தில் பிறந்தது. ஆமா. சரி, சினமான இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் சிறையாக இருக்கக்கூடிய மான்களை அம்மாள் எய்து கொலை செய்திருக்கிறார். அம்மாள் அடித்திருக்கான். ஆமா. சரி, இந்த நாகக்கண்ணி பெண்குடிய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க? அந்த அம்மா என்ன பண்ணிருக்கா? மருத்துவ குலத்திலே பிறந்து சரி கருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்திருக்கிறார். சரி, அப்படி இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்குடியும் கணக்கீட்டை பார்த்து நாகராஜன் நாகக்கண்ணி முன்ஜென்ம கணக்கெடுத்து பார்த்து ஆமா சரி ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி, என்ன பகவானே, அவர்களுடைய முன்ஜென்ம கணக்கு இப்படி இருக்கு. இவங்க கணக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, பெட்டி கடையில எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க. அப்படி என்று சரி ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். சரி, அவர்களுக்கு வரத்தை கொடுக்க முடியாது. இவங்க நினைக்க மாதிரி அவங்களுக்கு குழந்தை வரத்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமா. சரி, அப்படி நினைக்கும் பொழுது சரி இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் உடனே பார்த்தார்கள். சரி, நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் ஆண்டவன் சிவபெருமானை எப்படி நினைக்கிறார்கள் தெரியுமா? என்ன விதமாக நினைக்கின்றார்கள்? என்ன குற்றம் செய்திட்டேன் சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா,
தவத்தை பாரு சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அந்த பார்க்கடல் தன்னதில பணிந்து வர்ண கரையில பகவானை தான் நினைத்து 12 வருடமாக தவம் இருக்கிறார்கள். ஓ ஈராறு 12 வருட காலம் ஈசனை நினைத்து தவம் இருக்கின்றார்கள். ஆமா சரி மனதுக்குள்ளே எண்ணுகிறார் என்ன ஆண்டவா பகவானே என்ன பகவானே நாங்கள் என்ன குற்றம் செய்துட்டோம் ஐயா நாங்க ஏதாவது தப்பு பண்ணணுமா யாருக்கு நாங்க என்ன தீர்வு செஞ்சுட்டோம் ஐயா கொஞ்சம் இங்க பக்கத்துல வாங்க கோடி வாங்க இந்த பக்கம் வாங்க கோடி வாங்க சரி ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறார் நாங்கள் என்ன குற்றம் செய்துட்டோம் நாங்க என்னையா தப்பு பண்ணோம் நாங்க என்ன பாவமையா செஞ்சுட்டோம் சரி அப்படி என்று சொல்லி ஆமா நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் மனதுக்குள்ளே அழுது புலம்புகிறார்கள். சரி அப்படி இருக்கும் பொழுது ஆதிவெள்ளி கைலாசத்தில் சரி ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதி ஆனவளும் பார்வதா தேவியும் அனைத்து உயிர்களுக்கெல்லாம் பரிந்து விட்டு சரி நாகராஜன் நாகக்கண்ணி கணப்பனையும் பார்க்கிறார்கள். என்னம்மா அப்படி பார்க்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார் என்னம்மா சொல்கிறார் அடியே பார்வதி என்ன பகவானே அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க முடியாது இவங்க கணக்குப்படி குழந்தை வரமே கிடையாது அப்ப சொல்கிறார் பகவான் ஆண்டவர் என்ன அம்மை பார்வதியை சொல்கிறார் என்னம்மா சொல்கிறார் ஆண்டா பகவானே நீங்களே இப்படி சொன்னா நடக்குமா ஆண்டவன் அகில உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய இறைவன் நீங்க இப்படி சொல்லலாமா மனிதனானவன் தவறு செய்வான் மனுஷன் தப்பு பண்ணுறது இயல்பு மன்னிக்க வேண்டியது நீங்க தானே நான் எத்தனை தப்பு பண்ணியிருக்கேன் தவறு செய்யலாம் ஆனால் திருந்தணும் ஆமா சரி அப்படி ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே ஆமா அப்படியா சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா அம்மை பார்வதியிடம் சொல்கிறார் சரி ஆனா பார்வதி கொடுக்க முடியாது அப்படி என்று சொல்ல சரி உடனே அம்மை பார்வதியிடம் சொல்கிறார் என்ன சொல்கிற எப்படியாவது நீங்க பிள்ளை வரத்தை கொடுக்கணும் ஐயா உங்களால முடியுமா முடியாதா பார்க்கும்போது நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் மாதிரி அப்படி சொல்லும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார் என்னமா சொல்கிறார் அடியே பார்வதி என்ன என்னால் வரத்தை கொடுக்க முடியாது உங்களால முடியாதுன்னா நீ வேணா போய் பிள்ளையாக பிரவேசி அப்படி என்று சொன்னார் சரி உடனே பார்வதி சொல்கிறார் என்ன நான் போய் பிள்ளை பிறப்பதா நான் போய் அழகுமுத்து மாரியா பிறக்கணுமா நான் எப்படி பிறக்க முடியும் நான் எப்படி அட்டகாலியா பிறக்க முடியும் அப்படி என்று சொல்லி சரி அன்னை பார்வதியானவள் ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடம் என்ன சொல்கிறார் தெரியுமா என்னம்மா சொல்கிறார் ஆண்டவனே பகவானே கொஞ்சம் திருவண்ணா மலையாதி திருமலை நாயகி லாட்சிய நானேரு சுமாக்கு சோப்பரு மீனாட்சியா நானேரு சால நாரஹரி மொழிய நானேரு தெங்காசி தவனதி லாட்சிய நானேரு லை தவனதி ஆதி மதிய நானேரு ஆண்ட வாணிடம் ஹரி அப்பி காய பாரு ஹரி ரகுடானை தாண்டோயன் ஆண்டவத்தை காரியா ஆண்டவத்தை காரியா ஆண்டவரோ யாரு சார் ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே அம்மை பார்வதியானவள் சொல்கிறார் பார்வதா தேவியானவள் சொல்கிறார் திருவண்ணாமலையில அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலையா நான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் ஆமா சரி குற்றாலத்துல குழல்வாய் மொழியாக நான் இருக்கிறேன் ஐயா நீங்க குற்றாலம் போயிருக்கீங்களா குற்றாலம் போயிருக்கீங்களா சரி குற்றாலம் போகாம யாராவது இருப்பாங்களா சரி குற்றாலம்லாம் போவோம் ஆமா ஆனா அந்த குழல்வாய் மொழி அம்மாவை நாங்க பார்த்தது கிடையாது பார்க்கணும் இனிமே போனா கவனமா நீங்க பார்க்கணும் நாங்க போனோமா அந்தால குளிச்சுட்டு வந்துருவோம் குளிச்சுட்டு கூட்டத்தை பார்த்துட்டு வந்துருவீங்க ஆமா கோயிலுக்கு போனா குளிச்சுட்டு கோயில்ல போய் சாமியை கும்பிடணும் அப்படி சரி ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே ஆமா அம்மை பார்வதியானவள் சொல்கிறார் என்னம்மா சொல்கிறார் நான் குற்றால நாதருக்கு குழல்வாய் மொழியா நான் இருக்கேன் பார்வதி நான் தான் இருக்கேன் தெங்காசி தௌலதில
விசாலாட்சியாக நான் தான் இருக்கேன். நெல்லை டவுனில சரி யாரா இருக்கு? யாரு? காந்திமதியா இருக்கு. காந்திமதியா நான் இருக்கேன். காந்திமதி நேற்று போயிட்டான். காந்திமதி யானை போயிட்டு. அப்படியா? அப்படி சரி. ஆண்டவன் இடத்திலே அம்மை பார்வையானவள் சொல்கிறார். சொல்லுகிறார், என்னால போய் மறுபடியும் பிறவி செய்ய முடியாது. சரி. உடனே சொல்கிறார். ஆமா. அம்மை பார்வையானவள் சொல்கிறார், என்னமா சொல்கிறார்? நான் போய் பிறவி செய்யணும்னு சொன்னா, நான் போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னா, யாருடைய வயிற்றிலையும் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன். இந்த பார்வதி யாருடைய வயிற்றிலையும் கருவாகி உருவாகி நான் பிறக்கல. ஆமா. சரி. அப்படி என்று சொல்ல, ஆமா, ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதியிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவன பகவானே, அவங்க இருக்கும் ஜாம்கார ஈஸ்வரன இறையோ இருக்கும் ஜாம்கார அம்பிகாய பார்வதி தங்க பார்வதி அந்த காரிய பிறக்கவிய அம்பிகாய பார்வதி அண்ணன் தங்கை பார்வதி காளியாக பிறக்கவிய ஈசன் இந்த எம்பரோ நாராயணின் தங்கையா நீ முத்து மாய பிறக்கவிய என்பதாக சொல்லியா ஆண்ட வேண்ட சிவபேரோ அம்பிகாய இடமாதிய இன்பம் மூடன் சென்றுதா அந்த வார்த்தை காரில் அந்த வார்த்தை காரில் ஆதிசக்தி ராகுசோ போட் 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 ஆண்டவன் சிவபெருமான் சரி. அம்மை பார்வையிடத்திலே சொல்கிறார். பார்வதி தேவிடத்திலே பகவான் என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி, என்ன பகவானே, என்ன பகவானே? நங்கை பார்வதியாக சரி. காளியாக நீ போய் பிறவி செய். ஓ, நீதான் போய் பிறக்கணும். ஆமா. சரி. ஆதிசக்தி பார்வதியாக, ஆமா, அட்ட காளியாக நீ போய் பிறவி செய். ஆமா. சரி. எம்பெருமாள் நாராயணின் தங்கியாக, சரி. முத்து மாரியாக நீ போய் பிறவி செய். அப்படி என்று சொல்லி, சரி, ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார். ஆமா. உடனே அம்மை பார்வதி சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன். யாருடைய வயிற்றிலையும் பார்வதி கருவாகி உருவாகி நான் பிறக்கல. ஆமா. கர்க்கராஜனுக்கு பிள்ளையா பிறந்தேன். ஆமா. தாமர பூவுல போய் பிறந்தேன். சரி. அந்த அதிரசனுக்கு பிள்ளையா பிறந்தேன். சரி. அங்க தங்க பெட்டியில மலரையாக வந்தேன். சரி. இப்படி பல இடத்துல நான் குழந்தையா பிறந்தாலும், ஆமா, பார்வதினா கருவாகி உருவாகி நான் பிறக்கவில்லை. சரி. சரி. அப்படி என்று சொல்லி, ஆமா, ஆண்டவன் இடத்திலே அம்மை பார்வையானால் சொன்ன பொழுது, சொன்ன உடனே அம்மை பார்வையால் சொல்கிறார், என்ன? நாகராஜன் கருணாகவும், சரி, நாகக்கண்ணி பெண்கொடியால் செந்தமுகம் வடிவம் கொண்டு பார்க்கடல் தென்னதில பளிங்கு வர்ண பாறையில 48 நாள் வரைக்கும், சரி, மத்தியிலே திரைவளைத்து மறையோனை தான் நினைத்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் தவம் இருந்தால், சரி, 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில நான் போய் பிறவி செய்வேன். சரி. அப்படி என்று ஆண்டவன் இடத்திலே அம்மை பார்வையாளர் சொன்ன பொழுது, சொன்ன உடனே ஆண்டவன் சிவபெருமான் நம்பி நாகராஜன் நாகக்கண்ணி பெண்பொடியையும், சரி, எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா அழைக்கின்ற? ஆண்டவன் பகவான், ஆண்டவன் பகவான், நாகராஜன் கருணாக கண்ணி சென்னாக இரண்டு பேரும் வடிவம் ஒருவர் முகத்தை பார்க்க
கருணாகமாக வடிவம் எடுக்கணும். நாகக்கண்ணி பெண்கொடியால் சென்னகம் வடிவம் கொண்டு பார்க்கடல் தன்னதில பழிந்து வந்த பறையில 48 நாள் வரைக்கும் சரி மத்தியிலே திரைவளர்த்தி மறையோனை தான் நினைத்து ஆண்டவன் பகவானை ஆமா சரி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் இருவரும் தவம் செய்ய வேண்டும். நாகராஜன நாகக்கண்ணி தவம் இருக்க வேண்டும். ஆமா சரி அப்படி தவம் இருக்கும் பொழுது ஆமா 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில உனக்கு 8 முட்டை பிறந்திட நாகராஜா. 8 முட்டை கிடைக்குமா? ஆமா சரி அப்படி என்று சொல்லி ஆமா நாகராஜன் இடத்துல சொன்ன பொழுது சொன்ன உடனே இந்த நாகராஜ மன்னனானவன் சரி நாகக்கண்ணி இடமதியில எப்படி சொல்கிறார் தெரியுமா? என்ன விதமாக சொல்கின்றாள் அம்மா? நாகராஜ இடமதி நாகக்கண்ணி பெண்கோடி அம்பிகாய நாகக்கண்ணி ஆண்ட வந்த சுபகரம் அழகு பிள்ளை கருவாரம் அம்பிகாய மார்கழி ஏந்து பிள்ளை கருவாரம் ஏந்தி எடுப்பதற்கு அழகு பிள்ளை கருவாரம் அந்த ஆண்ட வந்த சுபகரம் நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி இடமதி ராம சொன்னப்போ அந்த வார்த்தை காரிகள் அந்த வார்த்தை காரிகள் நாகக்கண்ணி ஆண்டவன் சிவபெருமானிடம் சரி வரத்தை வாங்கிக் கொண்டு நாகராஜ மன்னன் நாகலோக பட்டணத்துக்கு வந்து சரி நாகக்கண்ணி பெண்ணுடைய சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அடே நாகக்கண்ணி என்ன நான் கருணாகம் வடிவம் கொண்டு நீங்க கருணாகமா வடிவம் எடுக்கணும். நீ சென்னாகம் வடிவம் கொள்ளணும். சரி வடிவம் எடுத்து என்ன செய்யணும்? பார்க்கடல் தன்னதில பழிந்து வந்த பாறையில சரி நம்ம 2 பேரும் ஒரு முகத்தை ஒரு பார்க்காம இருக்கணும். மத்தியில திரைய வளர்த்து சரி நம்ம பகவானை நினைச்சு சரி 40 நாளைக்கு தவம் இருந்தோம்னு சொன்னா சரி அந்த 48 நாளையில கிழமையில நமக்கு 8 முட்டை பிறந்திடுமா? சரி அது 8 முட்டையில நமக்கு 8 குழந்தை கிடைக்கும்னு சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார். சரி அப்படி சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமானும் வரத்தை கொடுத்து விட்டார். சரி இந்த நாகராஜ நாகக்கண்ணி பெண்கொடியும் பார்க்கடல் தென்னதில பளிங்கு வர்ண பாறையில சரி எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? பார்க்கடல் தன்னதில நாகராஜ மன்னனுமா நாகக்கண்ணி பெண்கொடியும் நாகராஜன் கர்ணாகமோ நாகக்கண்ணி பெண்ணாகமோ இருவேறும் வடிவம் கொண்டு மத்தியில கிரைவரத்து மறையோடு தான் நினைத்து 48 நாள் வரைக்கும் ஒருவராக பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லியல்லோ பார்க்கடல் தன்னதில நாகராஜ நாகக்கண்ணி நல்ல பேர்களுமா ஆண்டவனை நினைத்து வந்து பாரதமோ செய்து வாரா. நாகராஜ இடமதியில நாகக்கண்ணி இடமதியில நாரங்காரும் வந்தல்லவோ மன்மதான பாலத்தை நாரங்காரும் வரவழைத்து பார்க்கடல் தன்னதியில நாகராஜ நாகக்கண்ணி பகவானை நினைத்து கொண்டு பாரதவம் செய்வாரா தவத்தை கலக்க வேண்டும் என்பதாக மனதில் எண்ணி நாரத மாமுனியோ மகரிஷியோ மன்மதமான கோட்டல்லவோ செவ்வாய்க்கிழமையில 8 முட்டை பிறக்குதையா நல்ல முட்டையோ ஆனாக அடை காக்க 8 முட்டையில முட்டையில
அப்படி ராஜமன்னன் ஆகக்கெல்லி கொடியும் கருணாகம் சென்னாகமாக வடிவம் இருந்தார் பாருங்க. 21 நாளையிலே மன்மதன் வந்து மன்மத பானமானது போட அந்த 2 நாகங்களும் என்னாச்சு தெரியுமா? இப்படியாக நாகலோகமன பட்டணத்திலே நாகராஜன நாகக்கனியும் கருநாகமும் சென்னாகமாக 2 நாகங்களும் ஒன்று சேர அந்த சென்னாகம் திருவயத்திலே வந்து அந்த சென்னாக நல்ல திருவயத்தில் திருவயத்தில் 8 முட்டை வந்து பிறக்குதையா திருவயத்தில். அப்படி 8 முட்டை பிறந்த போது ஆண்டவனின் அருளாலே ஈசனோட கிருபையால பெண்ணாக இட்டதொரு 8 நல்ல முட்டையத்தான் அந்த ஆண்ணாக அடைகாக்க கருணாக அடைகாக்க பெண்ணாக இட்டதொரு அந்த 8 நல்ல முட்டையத்தான் ஆண்ணாக அடைகாக்க 46 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே ஆமா ஆமா அப்போ 46 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே ஈசனோட கிருபையால நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே அதிகால நேரத்திலே ஆதித்தை உதிக்கும் போது வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில இந்த சேவல் கோழி நேரத்தில சிவனருட அருளால ஆதிபராசக்தி அம்மா அந்த 8 நல்ல முட்டையில அத்த காளியாக பிறக்க போறா. அழகு முத்துமாரி அம்பிகையா ஆதிசக்தி பிறக்க போறா. அப்படி 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அப்போ 46 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில 1வது முட்டையில குமாரி தான் பிறந்தா 2வது முட்டையில குமாரி தான் பிறந்தா
மாறி தான் பிறந்தார் முட்டையில முட்டையில குட்டியா தான் பிறந்தார் குட்டியா தான் பிறந்தார் முட்டையில முட்டையில மகாலி தான் பிறந்தார் மகாலி தான் பிறந்தார் முட்டையில முட்டையில தேவி தான் பிறந்தார் முட்டையில முட்டையில மாலி தான் பிறந்தார் மாறி தான் பிறந்தார் முட்டையில முட்டையில காளியம்மா தினம் பிறந்தார் காளியம்மா தான் பிறந்தார் எட்டாவது முட்டையில முட்டையில அட்டகாளி அட்டகாளி தான் பிறந்தார் ஆமோ ஆமா அம்மா வந்து பிறந்த போது வேலையில பட்டணத்தில் அழகு முத்து மாரியம்மா அழகுடான பிறந்தல்லவோ அழகு முத்து மாரியம்மா அழகுடான பிறந்தல்லவோ வேம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து பிறந்திடுமா பரும்பு வர்ண பாறையில வந்து பிறந்திடுமா ஒத்திராட்ச பூமியில அழகு வந்து பிறந்திடுமா அயோத்தி பட்டணத்தில் கால் சிலம்பு பிறந்திடுமா கண்ணநல்லூர் மேடையில பிறம்பு வந்து பிறந்திடுமா பிச்சாண்டி சென்னையில நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கல்லி இரண்டு நல்ல பேர்களுக்கும் பெரிய அம்பிகையால் அந்த முத்துமாரிய நாகலோகத்தில் வந்து அவதரித்தா முத்துமாரிய அவளுக்கு வீரப்பல்லாத சடையா கத்தி கொண்ட திருமுகமா நல்ல ஜடைகளையே ராமன் தங்கையுமா உலகமெல்லாம் நீராட நல்ல நீராட கிழக்க நல்ல விழுந்த சட நீராட ஆமா ஆமா வந்து குடைபிடிக்க நல்ல பாம்பு பாம்பு இங்க பாருங்க தாங்க ஐயா கொஞ்சம் தாங்க முத்துமாரி சாமி கொஞ்சம் தாங்க ஆடுவாளா பாடுவாளா ஆடாளி போடுவாளா பிள்ளைய கையில் எடுத்து ஆடி வருவாளா அப்பு நல்ல ஜடையழகி ராமன் தங்கையுமா பிள்ளைய கையில் எடுத்து விளையாடி முத்துமாரி அழகு முத்து அண்ணா பெரிய காக்க வந்த அழகு முத்து மாரியம்மா ஆடுவாளா பாடுவாளா மஞ்சாயினம் ஹோட்டலகி இருந்த கண்ணழகி கத்தரிப்பு கண்ணழகி இருந்த கசரையழகி சுலத்தை கையிலெடுத்திய விளையாடி வருவாளா வேலை நல்ல வேலையம்மா வேலையம்மா விளையாடும் அம்மா ஆமா அம்மா போடுங்கம்மா ஒரு குழவை மணிக்குழவை மூணு நேரம் குழவை போடுங்கம்மா குழவையிட்ட மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்போம் அம்பையா முத்துமாரி ஆடுவாளா பாடுவாளா ஆடாளி போடுவாளா இல்ல மக்களுக்கு வரம் கொடுப்பாளா அருணா பெரிய காக்க வந்த அழகு முத்து மாரியம்மா ஆமா ஆமா
முன்னதாக நாகலோகம் பட்டணத்தில் ஒரு குழந்தை இல்லை என்று எங்கே நாகராஜனுக்கு நாகக்கன்னிக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல அக்கா தங்கைமார்கள் 8 பேர்களும் பிறந்தார்கள் அல்லவா. என் அழகுமுத்து மாரியம்மன் நாகலோக பட்டணத்திலே பிறந்தவுடனே அந்த நாகலோக பட்டணத்தில் வந்து என் அழகுமுத்து மாரியம்மனுக்கு என்னெல்லாம் பிறக்க தெரியுமா? நம்ம வேம்பு வந்து பிறந்திடுமா, நம்ம பிறந்திடுமா. அம்மாளுக்கு விஜயநகர் பட்டணத்தில் நம்ம பட்டணத்தில் வேம்பு வந்து பிறந்திடுமா. விஜயநகர் நம்ம பம்பை வந்து பிறந்திடுமா, பழுக்கி வந்த மேடையில உடுக்க வந்து பிறந்திடுமா. இந்த அருணா பெருமாறிக்கிட்டான் அவளுக்கு உத்திராட்ச பேடகி, அவளுக்கு அழகு வந்து பிறந்திடுமா, அழகு பிறந்திடுமா. அம்மாளுக்கு அயோத்தியமா பட்டணத்தில் நம்ம பட்டணத்தில் அழகு பிறந்திடுமா. அயோத்திய அப்படி அழகு வந்து பிறந்திடுமா. அயோத்தியமா பட்டணத்தில் அம்மையான முத்துமாள் அட்டகாடி 8 பேர். நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் கோட்டையில் தாயான முத்துமாரி அழகு முத்துமாரியம்மா அழகுடனே பிறந்த போல் 3 முகம் கொண்ட அவளாம் அம்மையான முப்போடாது காந்தாரி கனக துர்க்க உச்சி மகாளியம்மா என்பதாக சொல்லியல். அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி அழகுடனே தான் பிறந்தார். 8 பேரும் அப்பு நல்ல ஜடைகளைடாமன் அங்கையுமா வேம்பு வந்து பிறந்திடுமா. நகர் பட்டணத்தில் தம்பை வந்து பிறந்திடுமா. பலிக்கு வர்ண பாறையில உடுக்கை வந்து பிறந்திடுமா. உத்தி ராஜ பூமியில அழகு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா. அயோத்திமா அயோத்திமா பட்டணத்தில் ஆமோ ஆமோ சிலம்பு வந்து பிறந்திடுமா செடுக்க தன்னதில சிலம்பு பிறந்திடுமா செடுக்க தன்னதில பம்பை வந்து பிறந்திடுமா. அழகு வர்ண பாறையில அழகு முத்து மாரியம்மா அழகுடனே இருப்பாள. நாகலோக பட்டணத்தில் அக்கா தங்க 8 பேரும் அழகுடனே இருக்காள. ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆடாளி போடுதாளே முத்துமாரி ஆடுவாளாம் பாடுவாளாம் அழகு முத்து மாரியம்மா உச்சியில விழுந்த சடை உலகமெல்லாம் நீராட கலக்க நல்ல விழுந்த சடை கடலும் நீராட கலக்க நல்ல விழுந்த சடை கடலும் நீராட. நாக வந்து உடைபிடிக்க நல்ல பாம்பு நாள பாம்பு காலாட்டு. ஆமோ ஆமோ
திரிசூலத்தை கையில் எடுத்து முத்து மாரியம்மா ஆடுவாளா பாடுவாளா நல்ல வேலையம்மா ஆடு இரு சமயம் பச்சை நல்ல பட்டுடுத்தி அவளை கன்னியா இருக்கால சாத்து தண்ணியில சின்ன பெண்ணா வந்தவள காவேரி தன்னதியில கண்ணி பெண்ணா வந்தவள அம்பிகையா முத்துமாரி அக்கா தங்க 8 பேரும் மூன்று முகம் வந்தவளா அம்பிகையா முப்பிடாவி ஆடுவாளா பாடுவாளா நல்ல வேலை நல்ல வேலையம்மா விளையாடு சமயம்மா ஆமோ ஆமோ வரதக்காரி பிள்ளைக்கும் சொந்தக்காரி அம்பிகையா முத்துமாரி பெரிய காக்க வந்த அழக முத்துமாரியம்மா ஆடி போடுவாளா வைத்த மக்களுக்கு பொன்னான மணிக்குழவை முக்கா 3 நேரம் போடுங்கம்மா மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்போம் போல தெய்வத்தையும் உலகத்தில பார்த்ததில்ல பார்க்கலையா அம்பிகையா முத்துமாரி இருக்காள அப்பு நல்ல சடையழகி அறியாமே தங்கையம்மா சடையழகி அப்படியாக நகலோக பட்டணத்தில் அழகு முத்துமாரியம்மா பிறந்து அக்கா தங்க 8 பேர்களும் நகலோக பட்டணத்தில் எப்படி கும்மி அடித்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? தன்னன்னானி நந்தன்னானே போடு தன்னன்னானி நந்தன்னானே எம்மா தன்னன்னானி நந்தன்னானே எம்மா தன்னன்னானி நந்தன்னானே போடு தன்னன்னானி நந்தன்னானே தானே அம்மன் பிறந்ததா ஐயோத்தி அம்மா சடை பிறந்ததா சடகிரி அம்மா சடை பிறந்ததா சடகிரி அம்மா வேம்பு பிறந்ததா வேலகிரி அம்மா விளையாட வந்ததா சிறு பொட்டலில 2 வாலிப பெண்களா எம்மா வாலிப பெண்களா எம்மா தட்டு மறிக்கிற முத்து மாறிக்கு தங்க சரம் பள்ளி போடு தானே அம்மா கோட்டைக்குள்ள 2 வேப்ப மரம் அது கொட்டகம்புக்குமா 1000 பூவா அது கொட்டகம்புக்குமா 1000 பூவா கொண்ட பெருத்தவ முத்துகுமாரிக்கு கொண்டு வந்தேன் கொடம் போ அம்மா சிங்கம் வரத பாருங்களே சீரி வரத பாருங்களே ஏமா சீரி வரத பாருங்களே ஏமா சிங்கத்தின் வரும் முப்பு இடாதிக்கு குனிஞ்ச கும்மியாடிகளமோ அப்படியாக அவலோக பட்டணத்தில் அக்கா தங்க 8 பேர்களும் அழகுடனே கும்மி பாடி அப்படியே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அருணாப்பெரிய அழகுமுத்து மாரியம்மா முப்புடாரி காந்தாரி கனகதுர்க்க உச்சுமாகாளி வடக்குத்தியா வடபத்திரகாளி. ஆமா சரி பிள்ளை இல்லன்னு சொல்லி பிள்ளை இல்லன்னு நினைச்சாங்க பகவானே. 8 பொட்ட பிள்ளை ஒன்று பிறந்திருக்கு. 8 பெண் குழந்தையா கிடைக்கணும். 5 பொட்ட பிள்ளை பிறந்தாலே ஆண்டி ஆயிடுவாங்க. 5 பிள்ளைய பெற்றாலே அரசனையும் ஆண்டியா போயிருவான், பிச்சை எடுக்கத்தாலேவான். ஆமா கடைசியில காய் வேட்டி தான் உங்களுக்கு எனக்கும். சூடாமணி ஐயாவுக்கும் எனக்கும் காய் வேட்டி தான்.
காவி வெட்டி லேசுப்பட்ட காய் வெட்டி எல்லாம் கிடையாது. சும்மா பேரு எப்படி காய் வெட்டி? அதுல எவ்வளவு மகிமை இருக்கு தெரியுமா? இந்த காய் வெட்டில அப்படி என்னதாய் மகிமை இருக்கு? சும்மா ஒரு காவி வெட்டி எடுத்து ஒருத்தர் கட்டிட முடியாது. ஓ சும்மா காய் கட்டிதவங்க எல்லாம் சும்மா லேசா நினைக்க கூடாது. ஆமா சரி. பண்டாரம் நினைச்சிட கூடாது, பைத்தியக்காரன் நினைச்சிட கூடாது. ஓ கழுத்துல மாலை போட்ட உடனே அவங்களை வந்து பரதேசின்னு நினைச்சிட கூடாது. அதே போலவே அவர் பெரிய பண்டாரம், நான் சின்ன பண்டாரம். அங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். ஆமா. அப்படி இந்த நகலோக பட்டணத்தில் சரி அக்கா தங்கை 8 பேர்களும் அழகுடனே இருக்கிறார்கள். ஓ அழகுமுத்து மாரியம்மா பிறந்திருக்கா. ஆமா. சரி. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் அக்கா தங்கை 8 பேர்களை எப்படி தாலாட்டு பாடுகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? ஆரி ரீ ரீ ரா 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 ஆரி ரீ ரீ ரா ரா ஆரி ரீ ரீ ரா ரா அம்மா ஆரி ரீ ரீ ரா ரா அம்மா ஆரி ரீ ரீ ரா ரா எம்மா வேம்பு வந்து பிறந்திடும் அந்த விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து பிறந்திடுமா அம்மா பம்பை வந்து பிறந்திடுமா அந்த பலிக வர்ண மேடையில தூக்கம் வருதா?